பர்டிகுலர் இஷ்யூல இது அதை தாண்டி இது ஒரு சாதிய கொலை ஆணவ கொலைன்றது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதையும் தாண்டி இதுல பல லேயர்ஸ் ஏதோ செயல்பட்டு இருக்கு. அதோட ஃபுல் டீடைல்ஸ் தெரியாம நானோ யாரோ கருத்து பேச முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா நீங்க ஒரு பர்டிகுலர் விஷயத்துல இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். எப்பயுமே வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா ஃபுல் நிட்டிகிட்டிஸ் தெரியாம நீங்க ஒருத்தர் பக்கம் போய் நிற்கும் போது அது எப்படி வேணா ட்ரிகர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மொத்தமா சாதிய கொலையோ ஆணவ கொலையோ கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு சட்டையர் மாதிரி ஒரு சர்க்காஸ்டிக்கான ஒரு வீடியோ போட்டிருக்காங்க பரிதாபங்கள்ல. அதுக்கு அகைன்ஸ்டா ஒரு பர்டிகுலர் அமைப்புல இருக்கிறவங்க, ஒரு பர்டிகுலர் ஜாதியில இருக்க அட்வொகேட்ஸ் எல்லாம் சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கமிஷனரேட்ல. அவங்க எல்லாம் போய் சேர்ந்து நாங்க போயிட்டு கேஸ் போட போறோம்னு சொல்றாங்க. இப்போ எனக்கு என்னன்னா அந்த பர்டிகுலர் ஜாதிக்காரங்களை பத்தி அந்த வீடியோல சொல்லவே இல்லை. ஏன் அவங்க உள்ள வராங்க? இந்த மாதிரி ஒவ்வொரு பெல்ட்டுக்கும் ஒரு ஒரு ஆதிக்க சாதி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எல்லாம் உள்ள வருவாங்களா? இப்போ நீங்க இதுக்குள்ள போய் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா இது ரெண்டா பிரிச்சு இதுக்குள்ள இருந்துகிட்டு இன்னும் பல பேருக்கு பாதிப்பு ஏற்படுத்துமான்ற பயம் எனக்கு வருது. இந்த பயமோ இந்த ஒரு தொலைநோக்கு பார்வையும் இல்லாம இதுக்கு வழி செய்ய வேண்டிய எந்த கட்சிகள், ஆண்ட கட்சிகள் ஆளும் கட்சிகள் எந்த நிலைப்பாடு எடுக்காம புதுசா வர்ற ஒருத்தர் அவசரமா ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதனால ஒரு தப்பு நடந்துச்சுன்னா என்ன ஆகுன்ற கேள்விக்கு தான் தாவேக்காவின் ஒரு புரிதல், ஒரு அமைதிக்கான ஒரு பதிலா நான் புரிஞ்சுக்கிறேன். பட் எனிஹவ் அவங்க டைம் எடுத்துக்கிட்டோம். அவங்களுடைய ஸ்போக்ஸ் பர்சன் சொல்லும்போது மேபி வில் ஹேவ் a better clarity.